10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஜெபம் செய்யுங்கள். நல்ல பிதாவே, உடைய அற்புதமான நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய படியிலே எங்களை நடத்துகிற நல்ல தெய்வம், எங்கள் மேல் வேலையை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நாங்கள் நடக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு போதித்தது. ஒவ்வொரு வசனமும் வெளிச்சத்தில் எங்களை நடத்திட்டோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுகிறதை எங்கள் ஆவியிலே ஆத்துமாவிலே உணர எங்களுக்கு கிருபை செய்தார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பவுல் எபேசு சபை மக்களுக்கு இந்த ஆலோசனை சொல்லுகிறார். அநேக மேலான காரியங்களை அவரோடு பேசிக்கொண்டு வருகிறவர் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல நம்ம மனுஷரை பிரியப்படுத்த அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண ரொம்ப முயற்சி செய்வோம். இவருக்கு என்ன செஞ்சா நாம சொல்ற பேச்சு கேட்பார், அவருக்கு எந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா அவங்க கிட்ட காரியம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனுஷர்களிலேயே அவங்க கிட்ட காரியங்களை சாதித்து கொள்ள அவங்களுக்கு எது பிடிக்கும், என்ன செய்யலான்னு அநேக நேரம் யோசிக்கிற மனுஷர்களை நாம பார்க்கிறோம். பவுல் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார் எபேசு சபையை. பாருங்க, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, try to find out or to discover what pleases the Lord அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். சும்மா கர்த்தருக்கு என்ன பிடிக்கணும் அப்படி உடனே சொல்லிட முடியுமா? தெரியுமா நமக்கு? சொல்லுங்க. முயற்சி செய்யும். கர்த்தருக்கு எது பிரியமானது, கர்த்தருக்கு எது பிடிக்கும் அப்படின்றத என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும். சங்கீதக்காரன் தாவீது எப்படி முயற்சி செய்யறாரு பாருங்க. 143 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும், நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானது என்னதென்று கண்டுபிடிக்க பவுல் யாருக்கிட்டே போயிடுறாரு. தேவனுக்கு பிடிச்சது என்னன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டா தெரியுமா? யாருக்கிட்டே போய் கேட்டணும், அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அல்லேலூயா. யாருக்கிட்ட கேட்கணும்? எங்க வைஃபுக்கு என்ன பிடிக்கணும் யாருக்கிட்ட தான் கேட்கணும்? அவங்ககிட்ட தானே கேட்கணும். எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கணும் அவர்கிட்ட தானே கேட்கணும். தாவீது கர்த்தர்கிட்டே போய் கேட்கிறார், நீரே என் தேவன். யாரு? அப்பா, நீர் என் தேவன், என்ன படைச்சவர், உங்களுக்கு பிடிச்சதை செய்யதான் என்ன இந்த பூமியில வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு எது பிடிக்குன்னு எனக்கு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த செம்மையான வழியில உங்க நல்ல ஆவி என்னை நடத்துவாராகன்னு சொல்லி வேண்டிக்கிறார். ஆமென். தேவனுக்கு பிடிச்சது எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா தேவன்கிட்டே போய் கேட்கணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு சொல்லி கொடுங்கப்பா, எனக்கு போதிங்கப்பா. ஆமென். உங்க நல்ல ஆவியை எனக்குள்ள வச்சிருக்கிறீங்கல்ல, நல்ல ஆவி உங்களுடைய செம்மையான வழியில் என்னை நடத்துவாராக. அல்லேலூயா. ஈஸி இங்கிலீஷ் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, டீச் மீ வாட் யூ வாண்ட் மீ டு டு, டீச் மீ பிகாஸ் யூ ஆர் மை காட், யுவர் ஸ்பிரிட் இஸ் குட், இட் வில் லீட் மீ டு கிரவுண்ட் தட் இஸ் பிளாட். பாருங்க,
டீச் மீ வாட் யூ வாண்ட் மீ டு டு. நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அது எனக்கு சொல்லிக் கொடுங்க. டீச் மீ பிகாஸ் யூ ஆர் மை காட். ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவனா இருக்கிறபடினால் நீர் எனக்கு சொல்லிக் கொடும். யுவர் ஸ்பிரிட் இஸ் குட். உம்முடைய ஆவியானவர் நல்லவர். அவர் என்னை சமமான நிலத்திலே நடத்துவாராக. அல்லேலூயா. செம்மையான வழியிலே நடத்துவாராக. நம்மை படித்த தேவனுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். அதுக்குதான் நம்மளை படைச்சிருக்கிறார். எதுக்காக நம்மளை படைச்சிருக்கிறாரு? அவர் இஷ்டப்படி வாழ படைச்சிருக்காரா, நம்ம இஷ்டப்படி வாழ்வதற்கு நம்ம படைச்சிருக்கிறாரா? பேசுங்க. இது பைபிள் ஸ்டடி, பேசலாம். யாருடைய இஷ்டப்படி வாழ நம்மளை படைச்சிருக்காரு? அப்ப நாம அவர்கிட்ட கேட்கணும், நீர் என்னை உங்க சித்தம் செய்ய படைச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு சித்தமான காரியம் எது, உங்களுக்கு பிடிச்ச காரியம் எது அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். கேட்கும்போது தேவன் அவருடைய ஆவியானவர் மூலமாக தமக்கு என்ன பிடிக்கும் என்பதை நமக்குள்ளே போதிப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு ஒரு விசேஷமான ஒரு வழியை வைத்திருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல 2வது வசனத்தை வாசிங்க. அதுல பவுல் அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ரோமாபுரி சபை மக்களுக்கு. ஆமென். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். தேவனுடைய சித்தம் தான் நன்மையான சித்தம். ஆமென். தேவனுடைய சித்தம் தான் அவருக்கு பிரியமானதா இருக்கும், நமக்கும் நன்மையானதா இருக்கும். தேவனுடைய சித்தம் தான் பரிபூரணமானதா இருக்கும், முழுமையானதா, குறைவற்றதா இருக்கும். ஆமென். நம்முடைய விருப்பம் அதுல சில தீமைகள் இருக்கும், அதுல தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியம் இருக்கும். நிறைய முறை நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே அறகுறையா தான் இருக்கும். ஆனா தேவனுடைய சித்தம் நன்மையும் பிரியமும் பரிபூரணமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நன்மையும் பிரியமும் பரிபூரணமான தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய ஊழியத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, நம்முடைய படிப்பை குறித்து, வேலையை குறித்த தேவனுடைய நன்மையும் அவருக்கு பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியணும்னா நம்ம மனசு புதுசாகணும். ஆமென். என்ன நடக்கணும்? நம்முடைய மனசு புதிதாகி நம்முடைய உள்ளம் மறுரூபமாகணும். ஆமென். புரியுதுங்களா? அந்த மறுரூபமாக்கப்பட்ட புதிய இருதயத்துலதான் தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய விருப்பத்தை கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சேர்ல உட்கார்றதுக்கு முன்ன அந்த சேரை நல்லா ஊத்து பாத்தீங்க, அடுத்து தூசி இருக்கா இல்லையான்னு? சொல்லுங்க. சில ஆட்கள் சேர்ல உட்கார கூட யோசிக்க மாட்டாங்க. சட்டான் என்ன பண்ணிடுவாங்க? உட்கார்ந்துருவாங்க. எத்தனை பேர் தண்ணி குடிக்கும் போது தண்ணி கொண்டாந்து கொடுத்தா சொம்ப ஒரு முறை டம்ளரை பார்த்துட்டு குடிக்கிறீங்க, தண்ணியில ஏதாவது கிடக்கா, அடியில தூசி இருக்கான்னு பாக்குறோம் இல்ல? நான் கண்டிப்பா எங்க வீட்டம்மாவே கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா நான் ஒரு முறை தண்ணி என்ன பண்ணுவேன், பார்த்துட்டு தான் குடிப்பேன். ஏன்? அவங்களுக்கே அறியாம தூசி ஏதாவது விழுந்திருக்கலாம், பூச்சி விழுந்திருக்கலாம், ஏதாவது டஸ்ட் இருக்கலாம். அப்போ நம்ம எவ்வளவு சுத்தம் பார்க்கறோம். உண்மைதானே? சில வீட்டுக்குள்ள போயிட்டா எனக்கு திகிலாகி போயிடும், உசுரோட வெளியில போகமான்ற உத்தரவாதமே. வீட்டை அவ்வளவு சுத்தமா மெயின்டைன் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம வீடெல்லாம் பார்த்து இருக்கிறீங்களா? எங்க வீட்டுக்கு ஒரு முறை வந்து பாருங்கன்றீங்களா? நாம ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீடு சுத்தமா இருக்கணும் எதிர்பார்க்கிறோம். ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த இடம் சுத்தமா இருக்கணும் பார்க்கிறோமா இல்லைங்களா? சுத்தமான ஒரு டப்பாவில் ஒரு பாத்திரத்துல ஏதாவது போட்டு வைக்கணும். அப்போ நம்முடைய இருதயம் சுத்தமா இல்லைன்னா தேவனுடைய விருப்பத்தை போட முடியுமா? சொல்லுங்க. நம்முடைய மனம் புதிதாகிறதுனால நாம் மறுரூபமாக்கி விட்டால் அந்த மறுரூபமாக்கப்பட்ட புதிய இருதயத்திலே மனசுல தேவன் தம்முடைய சித்தத்தை வைப்பார். அல்லேலூயா. தம்முடைய விருப்பத்தை அங்க கொண்டு வந்து வைப்பார்.
தேவனுடைய இருதயத்தை கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தோடு பொருத்தி விடுவார். ஆமென். அல்லேலூயா. சுத்தம் இல்லாத புதுசா ஆகாத இருதயத்துல தேவன் தம்முடைய எண்ணங்களை உருவாக்க மாட்டார், தம்முடைய விருப்பத்தை கொண்டு வந்து போட மாட்டார். ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று நம்முடைய மனதிலே நாம் அறிய வேண்டுமானால், புரிந்து கொள்ள வேண்டுமானால், உணர்ந்து கொள்ள வேண்டுமானால், நம்முடைய இருதயம் மனது புதிதாகி அது மறுரூபம் அடைய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகணும். முதல்ல நம்ம தேவ சித்தம் அறியணும்னா, சரிங்க, நான் மனம் புதிதாகி நான் மறுரூபம் அடைய வேண்டும், உள்ளத்திலே உள்ளாக நான் ஒரு மறுரூபம் அடையணும்னா நான் என்ன செய்யணுன்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆனால் அந்த கேள்விக்கு ஆரம்ப வரிகளிலே அந்த வசனத்துல பவுல் பதில் சொல்றார். எப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம்? நீங்கள் எந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், எந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்றதுக்கு ஈஸி இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, do not let yourselves be like the people who belong to this world. அப்படின்னா இந்த உலகத்துக்குரிய மக்கள் எப்படி வாழறாங்களோ அதே மாதிரி வாழ உங்களை விட்டு கொடுத்து விடாதீர்கள். என்ன சொல்றாரு? இந்த உலகத்துக்குரிய மக்கள், தேவனற்றவர்கள், தேவனை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள் எப்படியெல்லாம் வாழறாங்களோ அப்படியெல்லாம் வாழ உங்களை விட்டு கொடுக்குறாங்க. உங்களை விட்டு கொடுக்குறாங்க. நீங்க சிங்கப்பூருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரட்சிக்கப்படாத தெருவுல போற சைனீஸ் பிள்ளைங்களும் ட்ரௌசர் தான் போட்டு தெரியும். சில சபைக்கு வர பிள்ளைங்களும் ட்ரௌசர் போட்டுதான், முட்டிக்கு மேல ட்ரௌசர், முட்டிக்கு மேல அரை ட்ரௌசர். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு யோசித்து பாருங்களேன். உலகத்து பிள்ளைங்கள்லாம் எப்படி லிப்ஸ்டிக் வச்சுட்டு கண்ணுமை வச்சுட்டு சுத்துதோ அப்படிதான் சபைக்கு வர்றதோ. ஈவன் சொல்ல போனா ஊழியக்கார அம்மாங்களே லிப்ஸ்டிக் இல்லாம வரமாட்டாங்க. உலகத்து மக்களை எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி ட்ரெஸ்ல, அதே மாதிரி ட்ரெஸ் கோடல யாரை பார்க்க முடியும்? சபைக்குள்ள ஆட்களை பார்க்க முடியும். அப்ப அவங்களுக்கு தெரியல, வித்தியாசம் தெரியல. உலகத்து மக்களுடைய நடை உடை பாவனை எப்படியோ அதே மாதிரி வாழ்வதற்கு, அவங்க நடை உடை பாவனைக்கு நம்மை விட்டு கொடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருப்போமானால் தேவ சித்தம் அறிய முடியாது. அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையை குறித்த தேவனுடைய சித்தத்தை நம்ம விடுவோம், அறியவே முடியாது. அதே மாதிரி உலகத்து மக்கள் இந்த உலகத்துல சில விஷயத்த பெருசா நினைப்பாங்க. இந்த உலகத்து மக்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் எதை பெருசா நினைக்கிறாங்களோ அதை நீ பெருசா நினைக்காது அப்படின்னா, உலகத்து மக்களை போல வாழ உன்னை விட்டு கொடுத்துறாங்கன்னா எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம்னா, உலகத்து மக்கள் எதை பெருசா நினைக்கிறாங்களோ அது எனக்கு பெருசு இல்லை. உலகத்து மக்கள் யாரை எதை கொண்டாடுறாங்களோ அதை நான் அவர்களை நான் கொண்டாட முடியாது. உலகத்து மக்கள் எதுக்காக தீவிரமாய் அலைந்து எதை தேடுகிறார்களோ அதை நான் தேடுவது இல்லை. அல்லேலூயா. உலகத்து மக்கள் எது தங்களிடத்தில் இருக்கிறது மதிப்பு மரியாதை என்று நினைக்கிறார்களோ அதை என்னுடைய மதிப்பு மரியாதையாக, டிக்னிட்டியாக, ஐடென்டிட்டியாக நான் எடுத்துக்கொள்ள முடியாது. சிலர் நினைக்கிறாங்க, உலகத்து மக்கள்லாம் நினைக்கிறாங்க, பெரிய படிப்பு இருந்தா அதுதான் நமக்கு சமூகத்துல மரியாதை. சிலர் தங்களுடைய ஐடென்டிட்டியாக, அடையாளமாக படிப்பை வைத்துக் கொள்கிறார்கள். சிலர் தங்கள் ஐடென்டிட்டியாக, அடையாளமாக தங்கள் பெரிய வீட்டை வைத்துக் கொள்கிறார்கள். சிலர் தங்களுடைய ஜாதியை வைத்துக் கொள்கிறார்கள். சிலர் தங்களுடைய ஆஸ்தியை அடையாளமாக காண்பிக்கிறாங்க. தங்கள் கௌரவ, தங்கள் மதிப்பீடாக எதை நினைக்கிறாங்க? இந்த சமூகத்துல தங்களுக்கு மதிப்பை உண்டாக்குவதாக இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க? அதன் மூலமா தங்களை அடையாளப்படுத்துறது. ஆனா எத்தனை ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரன். அப்ப அவங்களை அடையாளப்படுத்த அவங்க எதை மதிப்பா நினைக்கிறாங்க? எத்தனை ஏக்கர் சொத்து என் பின்னால இருக்குன்னா எனக்கு மரியாதை கொடுப்பாங்க மக்கள். அதான் அவங்க அடையாளம். சிலர் பட்டம், பதவி, ஏதோ ஒன்றை பெருசா நினைக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தின் காரியெல்லாம் அவருக்கு எப்படி இருக்குதா? இந்த உலகத்துல பெருசா சொல்ல எவ்வளவு விஷயம் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக அதை நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமா என்னை குறித்து மேன்மையாய் சொல்லிக்கொள்ள எவ்வளவு விசேஷம் உண்டுன்னு ஒரு பட்டியல் போடுறார்.
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை அதெல்லாம் சொல்லிட்டு, ஆனா இயேசு கிறிஸ்துவை நினைச்சு பார்த்தா, அல்லேலூயா, என் ஆண்டவருக்கு முன்னால அதெல்லாம் குப்பைங்க. அல்லேலூயா. அது எனக்கு இருந்தா அது என் வாழ்க்கைக்கு நஷ்டத்தை உண்டாக்குன்னு அதை தூக்கி போட்டுட்டேன். ஆமென். இந்த உலகம் எதெல்லாம் பெருசா நினைக்குதோ அதே காரியம் எனக்கும் பெருசா இருந்தா தேவனுடைய இருதயத்தின் ரகசியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய சித்தத்தை, அவருடைய பிடிச்ச விஷயங்களை என்னால புரிஞ்சுக்க முடியாது. அல்லேலூயா. அதாவது இந்த உலகத்து மக்கள் எதெல்லாம் ஈடுபடுறாங்களோ, எதுல ஈடுபாடு காட்டுறாங்களோ, எதை பெருசா நினைக்கிறாங்களோ, எதையெல்லாம் விரும்புறாங்களோ, எதுக்கு பின்னெல்லாம் ஓடுறாங்களோ, எதெல்லாம் பெருசா நினைக்கிறாங்களோ, எதெல்லாம் முக்கியப்படுத்துறாங்களோ, அதை எனக்கு முக்கியமா இராமல் போவதுதான் நான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம வாழற வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்து மக்களை போல நான் வாழாம ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுத்துட்டுனா கர்த்தர் என்னோடு பேசுவார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசுவார். அவருக்கு எது பிடிக்கும்னு சொல்லி கொடுப்பார், எது பிடிக்காதுன்னு சொல்லி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னது என்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே பருவமாகுங்கள். இந்த வசனத்தை பல மொழிபெயர்ப்புல, நான் ஆங்கில மொழிபெயர்ப்புல படிச்சு பார்த்தேன். ஈஸி இங்கிலீஷ்ல தான் அழகா கொடுத்துருக்கிறேன். அதனால உங்களுக்கு அதுல இருந்து எடுத்து கொடுக்குறேன். பாருங்க, அந்த வசனத்தை அப்படியே ஈஸி இங்கிலீஷ் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்புல இருந்து எடுத்து கொடுக்குறேன். பாருங்க, நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமன்றதுக்கு do not let yourselves be like the people who belong to this world அப்படின்னு சொல்றார். அடுத்து என்ன இருக்குன்னா, but instead let God change how you think. அதுக்கு மாறாக, பதிலாக நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை தேவன் மாற்றட்டும். மாற்ற விட்டு கொடுங்க அர்த்தம். அப்படின்னா நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை தேவன் தீர்மானிக்கட்டும். அதாவது உங்கள் சிந்தனையை தேவன் டியூன் பண்ணட்டும். அதாவது உங்கள் நினைவை, உங்கள் நினைப்பை, உங்க சிந்தனையை யாரு டியூன் பண்ணணும்? ஆண்டவரே, நான் எப்படி நினைக்கணும்னு நீங்க திருப்பி வைங்க. நான் எதை நினைக்கணும்னு என்ன பண்ணுங்க, நீங்க டியூன் பண்ணுங்கப்பா, விட்டு கொடுங்க. பட் இன்ஸ்டெட் let God change how you think. நீங்க எப்படி சிந்திக்கணும்ன்றதை தேவன் மாற்றட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அப்பா நான் நினைக்கிற நினைப்பெல்லாம் தப்பா இருந்தா சரியான நினைப்பா மாத்தி விடுங்க. சொல்லாம சொல்லக்கூடாது. இப்ப நான் எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறேனோ அதுல எதெல்லாம் தப்பா இருக்கோ அதை விட்டு எது சரியோ அந்த பக்கம் டியூன் பண்ணுங்க. என் நினைப்ப என்ன பண்ணுங்க, என் சிந்தனையை, நினைப்ப, எண்ணங்களை, திட்டங்களை மாத்துங்க. விட்டு கொடுக்கணும். சில நேரம் நம்முடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் எப்படிப்பட்ட வழியா? பைபிள் சொல்லுது, மரண வழிகள். தேவனுக்கு பிரியமில்லாத சில விஷயங்களை தேவனுக்கு பிடிச்சதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். தேவன் விரும்பாத சில காரியங்களை தேவன் விரும்புறாரு நினைச்சு நாமளும் விரும்புவோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நாம சிந்திக்கிற அநேக காரியங்கள் தேவனுடைய சிந்தனைக்கு எதிராக இருக்கிறது நமக்கு தெரியாமலே போகலாம். அதனால கர்த்தர்கிட்ட அப்படியே நம்ம சரண்டர் ஆகி, ஆண்டவரே நான் என்ன சிந்திக்கணுன்றத நீங்க திட்டமிடுங்க, நீங்க டியூன் பண்ணுங்க. அப்படி என்ன பண்ண, நாம விட்டு கொடுக்கும் போது நம்முடைய சிந்தையை அவருக்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று தேவன் மாற்றட்டும். இன்னொரு வரி எப்படி இருக்குன்னா, then you will become new people. அப்பொழுது உங்கள் சிந்தனையை தேவன் மாற்றும் போது, உங்கள் நினைவுகளை தேவன் புதுப்பிக்கும் போது நீங்க யாரா மாறிடுவீங்க? அப்பொழுது நீங்கள் புதியவர்களாக, புதிய மனுஷர்களாக மாறிவிடுவீர்கள். நீங்க புதிய மனுஷனா மாறும்போது என்ன நடக்குன்னா, you will be able to understand what God wants you to do. அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை புரிந்து கொள்வதற்கு ஏற்றவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆமென். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை புரிந்து கொள்வதற்கான திறன் உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்து you will understand what is good. அப்பொழுது நீங்கள் எது சரி என்று புரிந்து கொள்வீர்கள். அடுத்து you will understand what makes God happy. அப்பொழுது நீங்கள் எது தேவனை சந்தோஷப்படுத்தும், அதாவது எந்த காரியம் எல்லாம் தேவனை சந்தோஷப்படுத்தும் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்புறம் you will understand how to live completely as God wants you to live. தேவன் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை
அப்பொழுது நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். ஆமென். தேவனுடைய நினைவுகளை, சிந்தனையை அவருக்கு பிரியமானபடி டியூன் பண்ண மாற்றுவதற்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போமானால் புதிய மனுஷராக மாறும். அதனுடைய மனம் புதுசாயிடும். அப்ப தேவனுக்கு எது பிடிக்கும்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்புறம் எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து கொள்வோம். எது தேவனை சந்தோஷப்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்வர்களாக மாறிவிடுவோம். அடுத்து நான் இந்த பூமியில எப்படியெல்லாம் வாழ்வதற்கு தேவன் விரும்புகிறாரோ அதை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக மாறிவிடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், எங்க போகணும், எதை பண்ணணும், எப்படி வாழணும், என்னை குறித்த தேவனுடைய திட்டங்களை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, விருப்பம் என்ன, யோசனை என்ன, எதுவுமே தெரியல. குட்டாம்போக்கான்னு இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? குட்டாம்போக்கா போறது வராது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? குட்டாம்போக்கா போறான் வரான்பா. குட்டாம்போக்கா பாட்டு, குட்டாம்போக்கா ஆராதனை, குட்டாம்போக்கா ஜெபம், குட்டாம்போக்கா வேத வாசிப்பு, குட்டாம்போக்கா வாழ்க்கை, குட்டாம்போக்கா படிப்பு, குட்டாம்போக்கா என்ன சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், என்ன பண்றோம், எங்க இருக்கிறோம் தெரியாது. அந்த மாதிரி போயிட்டு. ஆனால் நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கை முறை குறித்த தேவன் தம்முடைய மனசுல என்ன வச்சிருக்காரோ அதை அத்தனையும் நம்ம மனசுல கொண்டு வந்து வச்சிருவாரு. பிசுறு இல்லாம அழகா நம்ம போயிட்டு அல்லேலூயா தெளிவா போயிட்டு இருப்போம், தெளிவா நடப்போம். ஏன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தேவன் தம்முடைய சித்தத்தை விருப்பத்தை நம்ம இருதயத்துல கொண்டு வந்து வச்சிருவாரு. அழகா ஆவியானவர் நடத்தும். யாரு கூட சேரணும்னு சொல்லி கொடுப்பார், யாரு கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. சில இடத்துக்கு கிளம்பும் போது ஆவியானவர் போகாதுன்னு தடுத்துருவார். தூத்துக்குடியில எங்க மாமனாருக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார், நல்ல ஊழியக்கார், அவர் நான் பார்த்தது இல்லை. என்னை பத்தி எங்க மாமனார் சொல்லியிருக்கிறாங்க. அவர் பல மாநிலங்களுக்கு ஊழியத்துக்கு போறவர். மருமகனை அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் அவர்கிட்ட போன் பேசி பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்துட்டேன். கர்த்தர் சொல்றாரு, வீடுக்கு பாருங்க. அவரை பார்க்க அவர் கெட்டவர் இல்லை, அவர் மோசமானவர் இல்லை, அவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, நீ வீட்டுக்கு திரும்பி போ. என் மனசுல கர்த்தர் பேசு. உடனே அந்த ஐயாவுக்கு போன் போட்டு, ஐயா நான் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்துட்டேன், அவங்களை பார்த்தேன், பஸ் ஏறேன். ஆவியானவர் என்னை திரும்பி போக சொல்றாரு. நான் திரும்பி போட்டுங்களா அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா? ஓகே, கர்த்தர் உங்களை அனுமதிக்கலாம், நீங்க வீட்டுக்கு திரும்பி போங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தை இல்லாம பார்ப்போம். அவரும் நல்ல தேவ சித்தத்தை மதிக்கிற ஒரு மனுஷன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. அவருக்கு நல்லவங்களாக கூட இருக்கலாம். சில நேரம் அவங்களை நாம அந்த நேரம் போய் பார்க்கறது தேவ சித்தம் இல்லாம இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவரோ எங்களை போக விட்டாது இருந்தான்னு இருக்குது, எங்களை தடை செய்தான்னு இருக்குது. அல்லேலூயா. சில நேரம் அந்த ஆவியானவர் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிஞ்சு நடக்க பழகும். சிலர் கூட பேசிட்டு இருக்கும்போது போதும் நிறுத்துவார் ஆவியானவர். அல்லேலூயா. போதும் நிறுத்து அப்படின்னு நிறுத்தின்னு எழுந்து கிளம்புன்னு சொல்லுவார். ஐயா நான் வரங்கையா கிளம்பி. நான் அப்படி செய்வேன், பேசிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் சொல்லுவார், போதும் நிறுத்திடுவேன். கிளம்புனாலே கிளம்பிடும். அதை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க, என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க. அல்லேலூயா. அவர் நிறுத்தணும் போது நிறுத்திட்டா எனக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. கிளம்பணும் போது கிளம்பிட்டா எனக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. ஆவியானவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார், செமையான வழி நடத்துவார். கர்த்தர் தம்முடைய நல்ல ஆவியை கொண்டு செமையான வழியிலே சரியான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். ஆண்டவரை என் உள்ளத்தை புதுப்பிங்க, உமக்கு ஏற்றதை மாற்றி வைங்க. நான் எப்படி சிந்திக்கணுன்றதை நீங்க திட்டமிடுங்க ஆண்டவரே. என் சிந்தனையை என் நினைவுகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நான் விட்டு கொடுக்குற ஆண்டவரே. என் நினைவுகளை எண்ணங்களை விருப்பங்களை நீ கட்டுப்படுத்தும் ஆண்டவரே. நீ திட்டமிடும் ஆண்டவரே, நீ திருப்பும் ஆண்டவரே. ஆமென். முழுசா விட்டு கொடுத்து பாருங்க. படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, குடும்பம் எந்த காரியமானாலும் தேவனுடைய விருப்பம் என்னவோ அதை விட்டு கொடுத்து பாருங்க. எல்லா இடத்திலும் எல்லா நிலையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நேர்த்தியாய் சரியாய் நம்மை நடத்துவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்தும் போது என்ன நடக்கும்னா, நேரம் விரயமாகிறது தடுக்கப்படும். ஆமென். சில இடத்துக்கு தேவையில்லாம போய் தேவையில்லாம நேரத்தை வீணடிச்சுட்டு வருவோம். அதை கர்த்தர் காப்பாத்து வர்றது உண்மைதானே?
சில பிரயாணம் தேவையில்லாம பணம் செலவு பண்ணிட்டு போய் 100 200 வேஸ்டா ஓடி வரும். கர்த்தருடைய ஆவி ஒப்பு கொடுத்தா அந்த பிரயாணத்தையே தடுப்பார். ஆமென். எங்க போகணும், எப்ப போகணும், யாருகிட்ட பேசணும், என்ன பேசணும், எப்படி செய்யணும், எல்லாவற்றையும் தேவன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். நாம் அறியாத எட்டாவது பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் நடத்தை விட்டு கொடுத்து பாருங்க, அந்த நடையே வித்தியாசமா இருக்கும், அந்த அனுபவமே வித்தியாசமா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எந்த காரியம் ஆண்டவரை நம்பணும். ஒருத்தர் என்ன நடத்த நான் விட்டு கொடுக்கணும், அவர் மேல என்ன இருக்கணும்? என்ன நல்லா நடத்துவாங்க நம்பிக்கை இருக்கும். என்ன இருக்கணும்? நம்பிக்கை இல்லாம விட்டு கொடுப்பாங்கல்ல? சொல்லுங்க, நம்பிக்கை இல்லாம விட்டு கொடுப்பாங்கல்ல? கர்த்தரை நம்பலன்னு வச்சுக்கோங்களேன், நம்பாத ஒருத்தவங்களை நம்மளை நடத்த நம்ம என்ன பண்ண? நம்ம அப்பா அம்மா நம்ம கையை பிடிச்சு கூட்டு போறாங்க, நம்ம கேள்வி கேட்கறோமா அவங்கள? நம்மள அவங்க கையை பிடிச்சு கூப்பிட்டு அடறம்மா, தெரியாதவங்க வந்து வான்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவோம்? பார்த்துதான் அழுவோம், கையை பிடிச்சு அலறுவோம், இழுத்தா நாம சிம்பி ஓடுவோம். அவங்கள என்ன பண்ணுவோம்? ஆனா அப்பா அம்மா கையை பிடிச்சு கூட்டு போனா எப்படி போறோம்? நம்பிக்கை இருக்கா இல்லையா? எங்க அப்பா அம்மா என்ன சேஃபா நடத்துவோம், அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல நமக்கு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அவர் நடத்த நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். முழுவதுமாய் தங்களை தேவன் நடத்த ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் வாழ்க்கையை பாருங்க, அதுல மிக ஆச்சரியமா அதிசயமாய் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். ஆண்டுடைய நடத்திப்பு வித்தியாசமா இருக்கும். தேவனால் நடத்தப்படுறவங்களுக்கும் தங்கள் சுய புத்தியில ஓடுகிற மக்களுக்கும் நிறைய வித்தியாசத்தை காண முடியும். அல்லேலூயா. ஆமென். நிறைய ஊழியர்களே தப்பா நினைச்சுக்காதீங்க, சுய புத்தியில சுய அறிவில ஓடுற நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு, வெள்ளதானெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க, நீங்களாம் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஃபாரின்ல ஃபண்டு வாங்கினா நீங்களும் நல்லா இருக்கலாம், நாங்களும் நல்லா இருக்கும், எங்களுக்கும் கொடுக்கலான்னு 20 வருஷத்துக்கு முன்னாலே எத்தனையோ பாசனை தூண்டி விட்டாங்க. ஆனா போன வருஷம் தான் நான் ட்ரஸ்டை ரெஜிஸ்டர் பண்ணேன். அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் கர்த்தருடைய நடத்துதலுக்காக நான் கர்த்தர் சித்தமுள்ள ஆட்களுக்காக காத்துட்டு இருந்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இயக்கத்தை பதிவு செய்து அருமையான ஒரு டீமை கர்த்தரை எங்களோட கொடுத்திருக்கிறார். தேவ சித்தம்னா இன்னொரு முறை வரும்போது நாங்க டீமா வரோம் பாருங்க, டீம்ல இருக்கிற ஆட்களை பாருங்க எப்பேற்பட்ட ஆட்கள் சொல்லி அப்படிப்பட்ட ஆட்களை கொடுத்திருக்கிறார். காத்திருக்கு, இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன். அல்லேலூயா. 18 வருஷத்துக்கு முன்னாலே ஒரே ட்ரிப்ல ஜெர்மன், ஃபர்ஸ்ட் ஜெர்மன், 2வது இங்கிலாந்து, 3வது கனடாவுக்கு ஊழியத்துக்கு போற வாய்ப்பு வந்துச்சு. ஜெபம் பண்ண கர்த்தர்கிட்ட, நான் இந்த நாடுகளுக்கு ஊழியத்துக்கு போறதுக்கு சித்தமானா பாஸ்போர்ட் எடுத்து எனக்கு காசு கொடுங்க, இந்த நாட்டுக்கு போறதை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், பாஸ்போர்ட் எடுக்க 300 ரூபா தான், யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ணவன் பாஸ்போர்ட் எடுக்க காசு கொடுத்தா நான் எடுத்து போறேன், இல்லை போக மாட்டேன். அதான் உங்க சித்தன்றதை புரிஞ்சுக்கொண்டு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் காசு கொடுக்கவே இல்லை. நான் கேட்டா எனக்கு 1000 2000 3000 கூட கொடுக்க ஆள் இருந்தாங்க அந்த ஊர்ல. ஆனா ஒருத்தவங்க கிட்ட கூட என்ன பண்ணல, கேட்கல. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணேன். என்னை கூப்பிட்டவர், என்ன எடுத்துட்டீங்களா? 1 வாரம் கழிச்சு, இல்லை 2 வாரம் கழிச்சு எடுத்துட்டீங்களா? பாஸ்போர்ட் 3 வாரம் கழிச்சு எடுத்துட்டீங்களா? கடுப்பாகி மனுஷன் எடுத்துட்டீங்களான்னு கேட்டாரே தவிர ஏன் எடுக்கலன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. கேட்டிருந்தா பாஸ்போர்ட் எடுக்க பணம் இல்லைன்னு சொல்லியிருப்போம். ஏன் அப்படி கேட்கல? அவர் கேட்கலன்னா அவர் நாவை கர்த்தர் தடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் கேட்க விடல. ஆமென். கேட்டிருந்தா நான் பாஸ்போர்ட் எடுக்க பணம் அதனால எடுக்கலன்னு சொல்லியிருப்பேன். அவரு காசு கொடுத்திருப்பார். தேவனுக்கு சித்தம் இல்லாத அந்த பயணத்தில் அவர் கூட போயிருப்பேன். அந்த பயணத்தை அப்புறம் நான் சொல்லிட்டேன், சாரி நீங்க போயிட்டு வாங்க, தேவ சித்தம்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டு வந்துட்டார். அதனால எந்த வருத்தமும் கிடையாது. ஒரு தேவ மனுஷன் கிருபாசனத்துல சீனியர் பாஸ்டர், அவர் என்ன 2 முறை மலேசியா சிங்கப்பூர் போட்டார், 2 முறை ஸ்ரீலங்கா போட்டார். அவர் செலவு பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ண 1 மாசத்துல அப்ளை பண்ணுங்க பாஸ்போர்ட், போயிட்டு வரலாம் பார்க்கலாங்க. தேவ சித்தமான சீக்கிரம் பாஸ்போர்ட் எடுக்கிறேன் சொன்னேன். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணவே இல்லை.
அவரு இளைப்பாறுதலுக்கு போய் சேர்ந்துட்டார். சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்காலாம் போயிட்டு வந்துட்டு அவரு எங்க போயிட்டார்? இளைப்பாறுதலுக்குள்ள போயிட்டார். ஸ்தோத்திரம். நான் போல. ஆபிரகாமை பெரியவனாக்கிறேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் அப்படி யோசித்தேன். கர்த்தர் நமக்கு காசு கொடுத்தா போவோம், இன்னொருத்தவங்க காசு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்லுவாங்க, சிங்கப்பூர்னா என்னன்னா இவருக்கு நான் தான் காட்டினேன் சொல்லுவாங்க. மகிமை யாருக்கு போய் சேரும்? மனுஷனுக்கு போகுமா, தேவனுக்கு போகுமா? காத்திருந்தேன். சரியான ஒரு காலம் வந்துச்சு. சரியாக பாஸ்போர்ட் எடுக்க தேவன் திட்டமா நடத்தினார். பாஸ்போர்ட் எடுத்த 1.5 மாசத்துக்குள்ள அல்லேலூயா சிங்கப்பூர், மலேசியா ஓடித்து போக கர்த்தர் நடத்தினார். ஆமென். நேர்த்தியா நடத்தினார். வர ஜனவரி மாசம் திரும்ப கூப்பிட்டுருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா 3 நாட்டுக்கு போக வேண்டியது. தொடர்ந்து நீங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு சிங்கப்பூர், மலேசியாவுக்கு நீங்க தேவை வர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. தேவ சித்தமானால் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நாடுகளுக்கு நல்ல ஒரு தொடர்பு தேவன் கொடுத்திருக்கிறார். அரபு நாடுகளில் ஒரு 6 நாடுகளில் அடுத்த வருஷம் ஊழியத்துக்கு செல்ல தேவன் வாசலை திறந்திருக்கிறார். இப்படியாக கர்த்தருடைய சித்தமானால் அவர் எங்கெல்லாம் கொண்டு போக அவர் சித்தமோ, அவர் வேலையில அவர் திட்டப்படி அவர் நடத்தினா போக ஆயத்தமாக. நாளைய தினத்தை குறித்து பெருமையா சொல்ல ஒன்றும் கிடையாது. கர்த்தர் ஜீவனோடு வைப்பாரானால், கர்த்தர் சரியை நடத்துவாரானால், உலகத்துல அவர் எங்க கொண்டு போனாலும் போக நான் ரெடி ஆயிட்டேன். அல்லேலூயா. அவர் எங்க கொண்டு போனாலும் போக நான் ரெடி ஆயிட்டேன். எங்க வீட்டம்மாவும் ரெடி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. வர பயணத்துக்கு அடுத்த பயணம் அவங்க கூட வருவாங்க. தேவ சித்தமானா அவங்களை கூப்பிட்டு 1 மாசம் நீங்க வந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 10 நாளாவது போயிட்டு யோசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அதாவது நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க பழகணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? திறக்கப்படுற கதவெல்லாம் தேவன் திறக்கதான் நினைக்க கூடாது. வருகிற அடைப்பெல்லாம் கர்த்தரால வருது என்ன பண்ணிடக்கூடாது? நம்பிடக்கூடாது. வருகிற ஆசீர்வாதங்கள்லாம் தேவன் தான் கொடுக்குறாரு என்ன பண்ணிடக்கூடாது? சட்டுன்னு ஏற்றுக்க கூடாது. எனக்கு யாராவது உதவி செய்யறதுக்கு போன் பண்ணி கேட்டாங்கன்னா, பாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், உங்க ஜிபே நம்பர் எனக்கு அனுப்புங்க அப்படி சொன்னாங்கன்னா, அவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட நான் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, நீங்க ஏவப்பட்டு எனக்கு செய்யறீங்களா, பாவப்பட்டு செய்யறீங்களா? நீங்க எனக்கு ஏவப்பட்டு செய்யறீங்களா, இல்ல ஊழியக்கார் கஷ்டப்பட போறேன்னு பாவப்பட்டு செய்யறீங்கன்னு கேட்பேன். இல்ல பாஸ்டர் ஏவப்பட்டு தான் செய்யறேன்னா நம்பர் கொடுப்போம், பாவப்பட்டு செய்யறேன்னா எனக்கு நீ யாரும் பாவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னை அழைத்திருக்கிற வெவ்வேறுபட்டவரை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்குமானால் கர்த்தர்கிட்ட நம்ம முழுசா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். தேவன் என்னை சரியா நடத்துவார். ஆமென். அந்த நம்பிக்கை. சில நேரம் நம்முடைய சூழலை பார்க்கும்போது கர்த்தர் மேல் நம்புறது கஷ்டமா இருக்கு. என்ன இருக்குன்னா கர்த்தரை நம்ப, இந்த நிலைமையெல்லாம் எப்படி கர்த்தரை நம்ப முடியும்? அந்த நிலைமையில தான் கர்த்தரை நம்பணும். நம்புறீங்களா? அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்பத்தக்கவர். ஆமென். ஆமென். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். எங்க நம்புறான் பாருங்க. ஆமென். யோபு கிட்ட இருந்து கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்துட்டார், உசுரை மட்டும் விட்டு வச்சிருக்காரு அந்த உடம்புல. அவன் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கேன். அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாத்தையும் எடுத்துட்டார், உசுரை மட்டும் வச்சிருக்கார், எதை அவர் எடுத்தாலும் அவரை தான் நான் நம்புறேன். ஆமென். எடுத்துட்டாரா? எடுத்துட்டாரா? எடுத்ததெல்லாம் 2 மடங்கா கொடுத்துட்டாரா? எடுத்துட்டாரா? ஆமென். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் நம்பத்தக்கவர். என்னை தேவன் செம்மையாய் நடத்துவார். நடத்துதல் பிரியமானதாய், பூரணமானதாய், நன்மையானதாய் இருக்கின்ற நம்பிக்கை இருக்குமானால் நம்மை முழுவதுமாய் தமக்கு பிரியமானபடி நடத்த நம்மை தேவன் கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணணும். ஆமென். நம்ம தொழில கூட நம்மளை நடத்த தேவன் கிட்ட சரண்டர் பண்ணணும். எந்த காரியத்திலும் சில நினைப்பாங்க, ஆண்டவருக்கு மேத்தமேட்டிக்ஸ் என்ன தெரியும், அதை ஏன் நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? என் படிப்புல என்னை எப்படி நடத்தணும் ஆண்டவர்கிட்ட போய் நான் கேட்டா எப்படி அது சரியா இருக்கும்? ஆண்டவருக்கு ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் தெரியுமா, ஏவியேஷன் தெரியுமா, ஆண்டவருக்கு இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் பத்தி என்ன தெரியும், ஆண்டவருக்கு பயாலஜி பத்தி, கெமிஸ்ட்ரி பத்தி, பிசிக்ஸ் பத்தி என்ன தெரியும் அவருக்கு? எதையெல்லாம் உண்டாக்கினவர் யாரு? அல்லேலூயா.
அவருக்கு தெரியாத சயின்ஸ் இருக்கா? எந்த ஒரு காரியத்தில் நம்ம நடத்த அவரை தான் நம்ம அவர்கிட்ட ஒப்புக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியாத டெக்னாலஜி கிடையாது, அவருக்கு தெரியாத சயின்ஸ் கிடையாது, அவருக்கு தெரியாத ஒண்ணு கிடையாதுங்க. அல்லேலூயா. மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கிற அத்தனையும் யாருக்கு தெரியும்? மனுஷன் இந்த உலகத்துல கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வச்சவர் யாருங்க? யாரு? அவர் சிருஷ்டிய அந்த சிருஷ்டிப்பை நமக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால எந்த காரியத்திலையும் நம்மை நடத்த நமக்கு போதிக்க கர்த்தருக்கு நம்ம விட்டு கொடுக்கலாம், நம்பலாம். அல்லேலூயா. பிலிப்பியர் 2:13 வாசிங்க சீக்கிரம். பிலிப்பியர் 2:13. அல்லேலூயா. தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் உங்க நல்ல ஆவியானவர் எங்களை செமையான வழியில நடத்துவாராக. நினைவுகளை சிந்தனைகளை நீர் உமக்கு பிரியமானபடி திருப்போம் அப்படின்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களில் தேவன் தயவு வைக்கிறார். ஆமென். அவர்களில் தேவன் தயவு வைக்கிறார். ஆமென். தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறா இருக்கிறார். பாருங்க, இதுக்கு என்ன பொருள்னா, தமக்கு கீழ்ப்படியத்தக்கவர்களாய் தேவனே உங்களை மாற்றுகிறார், தம்மை சந்தோஷப்படுத்தும் காரியங்களை செய்யத்தக்கவர்களாய் உங்களை உருவாக்குகிறார். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? தமக்கு கீழ்ப்படியத்தக்கவர்களாய் தேவனே உங்களை மாற்றுகிறார். ஆமென். தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவருக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய் நம்மை மாற்றுகிறார். அவரை எந்த காரியம் பிரியப்படுத்துமோ சந்தோஷப்படுத்துமோ அதை செய்யத்தக்கவர்களா அவர் நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரை உமக்கு கீழ்ப்படியத்தக்கவர்களா எங்களை மாத்துங்கப்பா. உங்களை நாங்க என்ன செஞ்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். பாருங்க, தேவனை சந்தோஷப்படுத்துற காரியத்தை நாம செஞ்சோம்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? தேவனை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை நாம் செய்வோமானால் என்ன நடக்கும்? குளிருமா? புரியல, என்ன சொன்ன? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சாரி, என்ன நடக்கும்? ஏங்க, தேவனை சந்தோஷப்படுத்த காரியங்களை செய்ய நாம யோசிச்சா தேவன் என்ன யோசிப்பாரு? நம்மளை சந்தோஷப்படுத்த காரியங்களை, நாம் சந்தோஷப்படுத்த காரியங்களை, என் பிள்ளைக்கு நான் என்ன செஞ்சு அவங்க சந்தோஷப்படுத்தலான்னு அவர் யோசிப்பார். ஆமென். நம்புறீங்களா? தேவனுக்கு சந்தோஷம் உண்டாகிற காரியங்களை நாம் செய்வோம்னா என் பிள்ளைகள் எந்த காரியத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தலான்னு தேவன் யோசிப்பார். ஆமென். அல்லேலூயா. தாவீது யோசித்தான். தாவீதுனா யோசித்தார் தெரியுமா? அவருடைய அரண்மனையும் பார்த்தாரு, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்தையும் வந்து பார்த்தார். ஆசரிப்பு கூடாத அவர் நிம்மதி போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு, தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரலன்னா, நான் ஒரு மனுஷன், ஆடு மேய்ச்சவன், அற்பமா வாழ்ந்தவன், என்னை என் தேவன் உயர்த்தி பேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டுல வச்சிருக்கிறார். என்னை இவ்வளவு உயரத்துல வச்ச என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சலை நடுவில் இருக்க, இதை எப்படி என்னால பார்த்துட்டு இருக்க முடியும்? அவர் என்ன தீர்மானம் எடுத்தார் தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு ஒரு ஸ்தலத்தை இடத்த வாங்கி அதுல உமக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுற வரைக்கும் என் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். எங்க நுழைய மாட்டேன்?
என் வீட்டுக்குள்ள நான் நுழைய போறதில்ல. அடுத்து என் கட்டில் மேல நான் ஏற மாட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தூங்க மாட்டான் ஆண்டவர். என் கண்களுக்கு இவன் என்ன பண்ண மாட்டேன், நித்திரை பட. அது முதல்ல இருந்து வாசிப்பாங்க. ஒருத்தர் ஜெபிக்கிறார், தாவீது, அப்பா தாவீதையும் உபத்திரத்தையும் நினைச்சு பாருங்க அப்பா. ஏன் நீங்க நினைக்கணும்னா, நினைப்பதற்கு அவன் தகுதியான வாசி எடுத்து அல்லேலூயா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல நாத்தான்வேல் தீர்க்கதரிசி கூப்பிட்டு சொல்றாரு, ஐயா நான் கேதுரு மரத்துல செய்யப்பட்ட வீட்டுல இருக்கிறேன், ஆண்டோடைய உடன்படிக்கை பெட்டி இந்த மாதிரி நிலைமையில இருக்கேன்னு. தீர்க்கதரிசி, உங்களுக்கு மனசுல என்னெல்லாம் நினைக்கிறியோ ஆண்டு செய்ப்பான்ட்டு போயிட்டார். அப்பதான் இந்த பொருத்தனை பண்றாரு. இந்த மாதிரி கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு சொல்லிட்டார். ஒரு யூதன், இஸ்ரவேலன் கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு ஒரு காரியத்தை சொல்லிட்டா செஞ்சு ஆகணும். கர்த்தர் பேர்ல என்ன ஆணையிடுறார், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்த வாங்கி ஆலயம் கட்டுற வரைக்கும் என் வீட்டுக்குள்ள நுழைய போறது இல்லை, என் கட்டில மேல ஏற மாட்டேன் அப்படின்னா என் மனைவியோடு எந்த விதமான சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்க போறது இல்லை, நான் தூங்க போறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் இவன் என் பேர்ல ஆணையிட்டுட்டு அவன் அப்படியே செஞ்சிருவான். திரும்ப நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, எப்பா உன் ஆசை நல்ல ஆசை, ஆனா உன்னை கொண்டு அல்ல உன் மகனை கொண்டு உன் ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றார், இதோ கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு என் தாசனாகி தாவீதுக்கு நான் வீட்டை உண்டாகுவன்னு அவனுக்கு சொல்லணும் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனம். அப்போ ஆண்டவருக்கு ஒரு வீட்டை உண்டாக்கணும்னு தாவீது பொருத்தனை செய்தான், யோசித்தான், சிந்தித்தான். ஆண்டவர் என்ன சிந்தித்தார், போய் சொல்லு என் தாசன்கிட்ட, நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டாக்குறேன் சொல்லி. அல்லேலூயா. எனக்கு வீடு உண்டாக்குறத பத்தி யோசிக்கிறேன், அவனுக்கு நான் ஒரு இதை விட பெஸ்ட் வீடை உண்டாக்க யோசிக்கிறேன்னு போய் சொல்லு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு எது பிடிக்கும், கர்த்தருக்கு எதை செய்யலாம், கர்த்தருக்கு எது பிரியன்னு நாம யோசித்தா நமக்கு என்ன செய்யலான்னு கர்த்தர் யோசிப்பார். ஆமென். என்ன ஆமென் வர மாட்டேங்குது? கர்த்தர் யோசித்திர கூட உறுதியா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிக்க விட மாட்டேன். தேவனே உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய விருப்பம் தேவன் என்ன செய்யறாருன்னா, நமக்குள்ள தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்ய நமக்குள்ள உண்டாக்குறாருன்னா, இன்னும் எப்படின்னா அர்த்தம், தேவன் தம்முடைய விருப்பத்தை உங்களுடைய விருப்பமாக மாற்றுகிறார், தமது விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் உங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே உங்க சித்தம் செய்ய என்ன வழி நடத்தும், அதை சொல்லி கொடுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் விருப்பத்தை நம்ம விருப்பமா ஆக்கிறார். ஆமென். நம்மள பலர் என்ன நினைக்கிறோம்னா, என்ன பண்றோம், என்ன முயற்சி பண்றோம்னா, ஆண்டவரே எங்க விருப்பம் என்னவோ அதை உங்க விருப்பமா மாத்திக்குங்க. எங்க விருப்பம் என்னவோ, நாங்க என்னெல்லாம் விரும்புறோமோ அதையெல்லாம் உங்க விருப்பமா மாத்திக்கிட்டு அத்தனையும் செஞ்சிருங்கன்னு சொல்றோம். அக்யூஸ்டுங்க நம்மள நிறைய பேர் இருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, தமது தயவுள்ள சித்தத்தை அறிய விரும்புகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாருன்னா, அவருடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக மாற்றி அந்த விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறவர்களாக நம்மை பலப்படுத்தி விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 13:21 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 13:21. தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள்
தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறாரு, வாழ்த்துறாரு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு பிரியமானதை உங்களில் நடப்பித்து. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்குள்ள தேவன் நமக்குள்ள எதை நடப்பிக்கிறார்? அவருக்கு பிரியமானதை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரிகளிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்ம எல்லா நற்கிரிகளிலும் கர்த்தர் சீர் பொருந்தினவராக மாற்றுகிறார். அல்லேலூயா. இதை என்ன எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னா, தேவன் தமக்கு பிரியமானதை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மில் நடப்பிக்கிறார். அல்லேலூயா. தமது சித்தத்தின்படி செய்வதற்கான சகல நல்ல காரியங்களிலும் நம்மை அவர் பயிற்றுவிக்கிறார். ஆமென். தமக்கு பிரியமானதை செய்வதற்கான சகல நல்ல காரியங்களிலும் நற்கிரிகளிலும் தேவனே நம்மை பயிற்றுவிக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்படியே ரட்சிக்கப்பட்டதும் சூப்பர்மேன் ஆயிட்டோமா? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டதும் அப்படி இயேசுவா மாறிட்டோமா? நம்முடைய குணங்கள் சொல்லுங்க மாறிச்சா? உடனே அப்பா எண்ணங்கள், சிந்தனைகள், விருப்பம் எல்லாம் அப்படி இயேசு போல மாறிச்சா? சொல்லுங்க. நாளுக்கு நாள் கர்த்தர் பயிற்றுவித்துட்டு வர. ஆமென். எடுத்ததும் சைக்கிள் ஓட்டினா யாராவது சூரப்புள்ளிங்க இருக்கிறீங்களாங்க? சைக்கிளை எடுத்ததும் ஏறி உட்காந்து ஓட்டின சூரப்புள்ளிகள் யாராவது இருக்கிறீங்களா? வீராதி வீரர்கள் யாரும் இருக்கிறீங்களா? நான் பல முறை விழுந்து மாறி பல வீர தழும்புகளை ஏற்றுக்கொண்டது என்ன பண்ணேன்? சைக்கிளை கத்துக்கிட்டேன். அப்புறம் கையை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சேன். நீங்க நம்ப மாட்டீங்க தானே? அப்புறம் கேரியர் மேல உட்காந்துக்கிட்டு அந்த என்னது அந்த சீட்ல உட்காந்து காலை தூக்கி முன்னால அந்த ஹேண்ட் பார்ல வச்சுக்கிட்டு ஓட்ட பழகினேன். இந்த சைடு அந்த காலை தூக்கி போடுவேன், இந்த சைடு அந்த காலை தூக்கி போடுவேன், காரில உட்காந்து ஓட்டுவேன். ஆனா ஆரம்பம் எப்படிதான்? சொல்லுங்க. ஆரம்பம் நீச்சல் குளத்துல, குட்டில, கிணத்துல இறங்கணுங்க நீந்தினவங்க யாராவது இருக்கிறீங்களா? அவ்வளவு பெரிய திறமைசாலிகள் சொல்லுங்க. இல்லை, பயிற்சி தானே. நல்ல பயிற்சிக்கு பிறகு இப்ப பல விதங்களை பல ரூபத்துல நீந்துறோம். அப்படிதானே? ஸ்தோத்திரம். அப்போ நற்கிரியிலே கூட தேவன் நம்மை நாளுக்கு என்ன பண்றாரு? ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய சுபாவங்கள் மாறிச்சா? இல்லை. ஊழியத்துக்கு வந்த பிறகு நம்முடைய சுபாவங்கள் நிறைய சுபாவம் மாறவே இல்லை. இன்னும் கூட மாற வேண்டிய சுபாவங்கள் இருக்கா இல்லையா? நம்ம தேவனுடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுத்தா நம்ம எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களா இருந்தாலும் அவருடைய சுபாத்துக்குரியவர்களாய் நம்மை அவர் நாளுக்கு நாள் பயிற்றுவிக்கிறவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை உங்களை வெளிப்படுத்த, உங்களை போல கிரியை செய்ய, உங்களை போல சிந்திக்க, உங்க வழியில நடக்க, உமக்கு பிரியமானது செய்ய எங்களை ட்ரெயின் பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 1:12 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:12 சீக்கிரம் வாசிங்க. நம்முடைய தேவன் உங்களை தம்முடைய தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுது உங்களுக்காக வேண்டுகிற ஊழியக்காரருடைய ஜெபம் பாரு என்னன்னா, ஆண்டவரே எங்கள் மக்கள் என்ன பண்ணணும்னா, எங்க மக்களை உங்க அந்த பரம அழைப்புக்கு தகுதி உள்ளவங்களா மாத்துங்கப்பா. உங்க தயை உள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் அவங்கள நிறைவேற்றுங்க ஆண்டவர். ஆமென். உங்க சித்தத்தை அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. விசுவாசத்தின் கிரியை, அவங்க விசுவாசத்தின் அடிப்படையில உமக்கு பிரியமான என்னென்ன கிரியெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்வதற்கு அவர்களை வழி நடத்துங்க அப்படின்னு எப்பொழுது